என்னடா இது வீட்ல இருந்தா தலை சீவ கூடாதுன்னு இருக்கா? இல்லப்படிமா, அக்கா பொண்ணு மாதிரி அழகா இருக்கலாம். அதான் கேட்டேன். தம்பி ஊழமுக்கா எப்போ பார்த்தாலும் யாமலா பொண்ணு மாப்பிள்ளனே சொல்லிட்டு இருக்க. நான் நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். ஊழமுக்கன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்படியே கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு போடுவேன். படமா இவட்ட ஒழுங்க சொல்லி வை. எப்போ பார்த்தாலும் நீ ஆஸ்பத்திரிக்கு போன உடனே ஊழமுக்கானே சொல்லிட்டு இருக்கா. கேடி தம்பிய அப்படிலாமா சொல்றது? அற வாங்க போற என்ன பேச்சு இது? அவனுக்கு செல்ல பெருமா ஒண்ணு. நீ செல்ல பட வைக்க வேண்டாம். நீ செல்ல பட வைக்கலன்னு யாரும் கவலைப்படல. படையில தம்பி அப்படியே கோச்சுக்காத. இன்னைக்கு நம்ம 2 பேரும் கேக் செய்வோமா? என்னக்கா சொல்ற? நம்ம 2 பேரும் எப்படி கேக் செய்ய முடியும்? அம்மா இருந்தாதான் கேக் செய்யறதுக்கு சொல்லி கொடுக்கும். அதுவும் எங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. படியம்மா தான் நல்லா செய்யும் தெரியுமா? இந்த படிமால சுப்புல சும்மடிமா தான் நல்லா எல்லாம் வெரைட்டியா செஞ்சு தரும் தெரியுமா? போல சுப்புல சும்மடிமா வெரைட்டி எல்லாம் செய்யாது, வரட்டியா தான் செய்யும். சுப்புல சும்மடி படிமாக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. அம்மா தான் செய்யும் தெரியுமா? எண்ணெயெல்லாம் சுப்புல சும்மடி படிமாக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அன்னைக்கு கூட வெளியே போயிருந்தப்போ பெரிய கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்தா தெரியுமா? ஒன்னே பிடிக்கும், எண்ணெய பிடிக்காது தெரியுமா? சில்பா அம்மாவை துரத்தி விட்டுட்டு சுப்புலட்சுமி அம்மா தான் தெரியுமா? பாடுங்க, சுப்புலட்சுமி ஒன்னும் சில்பா அம்மாவை துரத்தல. சில்பா அம்மா அப்பா கூட சண்டை போட்டுட்டு போயிட்டு இல்ல முடியுமா? யாரும் யாரையும் துரத்தல. சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. சில்பா அம்மா வந்துருவா. நல்லா காட்டுக்கோ. சில்பா அம்மா கோச்சிட்டு போனதுக்கும் சுப்புலட்சுமி அம்மாவே கொடை சொல்லுவியோ? நான் இப்ப போய் சுப்புலட்சுமி அம்மாட்ட காக்கட, சில்பா அம்மாவை நீ தான் தட்டி விட்டியா அக்கா சொல்றான்னு அவ அம்மாட்ட இல்லன்னு சொல்லணும். அப்படா இருக்கு உனக்கு. நில்லுடா டேய். கிட்டி வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியோ? எது சொல்லி இங்க பாரு. இப்ப அவன் போய் உங்க பெரிய மாட்ட கேட்க போறான். அது ஏதாவது வாயை கொடுத்து சண்டை இழுக்க போகுது. ஐயோ அம்மா, நான் வேணும்னா சொன்னேன். நான் சும்மா கேட்டேன். அதுக்குள்ளேயும் அவன் வீஞ்சிட்டு போயிட்டான். சரி நான் போய் அவனை சமாதானம் பண்றேன். நீயும் போய் உனக்கு இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா கிளம்பு, நானும் போறேன். அவன்கிட்ட எதுவும் சண்டை போடாத. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஹலோ ஏம்மா, கேக்குதா? நான் தான் சுப்புலட்சுமி பேசுறேன். என்ன நடக்கங்க? மருமகாரி எப்ப கிளம்புறாளாம்? ஏம்மா, இன்னைக்கு எப்படியும் அங்க வந்துருவா. அவ வந்த உடனே சும்மா விடாத. விளக்க மாட்ட கொண்டு சாத்துன்னு சாத்துற. நீ சாத்துல அவ மூக்கு ஓடப்பட்டு அப்படியே ரோட்ல விழுந்து கிடக்கணும். அதான் உன் தம்பிக்காரன் இருப்பான்ல. ஏம்மா, அவன் இருந்தாலும் சரி இல்லாம போனாலும் சரி, இன்னைக்கு நீ அவளை அடிச்சு வாழா வெட்டியா இந்த வீட்டை பக்கம் அனுப்பு. இனி ஒரு நிமிஷம் அவ இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லு. எவ்வளவு திமிர் இருந்தா என் பேரையும் உன் பேரையும் பிள்ளைக்கு விடாம அவ ஆத்தா பேரை விட்டுருப்பா. நான் என்ன பாடுபட்டு இந்த வீட்டை 2 ஆக்கணும்னு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த சனியே அங்க இருந்துகிட்டு நமக்கு எதிர்வினையா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு அடையுது. ஏம்மா, இன்னைக்கு நீ அவளை வாழா வெட்டியா அனுப்புற. அப்பதான் இந்த வீட்டுல இருக்கிற என் மாமியா கறிக்கும் என் புருஷனுக்கும் புத்தி வரும். ஏம்மா, இவளை நீ அடிச்சு துரத்துலதான் இந்த ஆளுக்கு புத்தி வரணும். இந்த ஆளு என் கூட தனி கொடுத்தனம் வரணும். இல்ல இந்த சில்பாவை துரத்துற மாதிரி இந்த வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தியலையும் துரத்துவேன். இந்த வீடு நாசமா போறத இங்க இருந்து என் கண்ணால பாப்பேன். அந்த வடிவு எழும்பவே முடியாம ஒவ்வொரு தரையும் கீழே விழுந்து கிடக்கணும். ஆமா கிளிப்பா. ஏட்டி, அந்த சில்பா போனவதான் உன் மாமியாக்காரி என்னமோ அவ காலில் விழுந்து கூப்பிட்டுருவான்னு சொன்னியே. இன்ன வரைக்கும் எதுவும் நடக்கலையே. ஆமாம்மா, அன்னைக்கு அந்த சில்பாவை நான் அப்படிதான் தூண்டி விட்டேன். அவ வீஞ்சிக்கிட்டு போனா. இவளும் காலில் போய் விழுந்தாதான் அவ வருவான்னு சொன்னேன். என்னமலாமோ நானும் சொல்லி பார்த்தாச்சு. ஆனா என் கொழுந்தனும் வீஞ்சிக்கிட்டு போனப்பே அதுக்கப்புறம் இத பத்தி பேசவே இல்லை. அவன் பேசினால இந்த வடிவு போய் காலில் விழுந்து கூட்டிட்டு வருவா. அவளுக்கு என்ன மகராசியா இங்க உட்கார்ந்துகிட்டு நகர மாட்டுக்கா? உன் புருஷன் கிறுக்கு பைய இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காது. அவனை எங்கேயாவது வெளியூர பக்கம் அனுப்பு. அப்பதான் இந்த வீட்டை இன்னும் 2 ஆக்க முடியும். ஆமாமா, அந்த ஆளை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்.
அந்த ஆளை துரத்துனாதான் இந்த வீட்டை நாசமாக்க முடியும். அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் என்னை அரட்டி உரட்டி எந்த வேலையும் செய்ய விட மாட்டேக்காரு. இந்த வடிவு ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் பதிலடி எப்படி கொடுக்கறதுன்னு நானும் மொழியா முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, மனுஷனுக்கு மூக்கில கழுகு வைத்த மாதிரி வந்து தொலைச்சிருவான். நான் போனை வைக்கிறேன். நீ இன்னைக்கு அவளை அடிச்சு விரட்டுறத என் கண்ணால பார்க்கணும். நானும் என்ன செத்த நேரத்துல அங்க வாரேன். அதுவும் சரிதான். சரி சரி, வா நேர்ல பாப்போம். சரிம்மா, வச்சிரு. அப்பா, இந்த சனிய வாழா வெட்டிய வரத என் கண்ணால பார்த்தாதான் நிம்மதி. முதல்ல சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு நேர்ல போய் என்ன நடக்குன்னு பாப்போம். என் தம்பிக்காரனுக்கும் எங்க அம்மா குடுக்கிற குடுல இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு மொழியா முழிப்பான். என்னையா எதிர்த்து பேசுற? உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். ஏங்க நீங்க எப்ப 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 வந்தீங்க? என்னாச்சு? பேதில ஒரு மனுஷன் எந்த பதிலும் சொல்லாம அவர் பிசாடி விசுக்குன்னு போயிட்டாரு. ஒருவேளை நம்ம பேசுனதை கேட்டிருப்பாரோ? அதுக்கு என்ன, நம்ம என்ன பேர் சொல்லியா பேசணும்? மொட்டையா தானே பேசணும். என்ன பேர் சொல்லி மழுப்பிடுவோம். இவர் தான் நம்ம மேல சுப்புலட்சுமின்னு உசுரா இருக்காரு. பின்ன எப்படி அதெல்லாம் நாம சமாளிச்சிடலாம். ஆனாலும் மனுஷன் வேஞ்சிக்கிட்டு போறாரு. என்னத்துக்கு? என்னமோ மாதிரிதான் இருக்கு. அட பாவி மனுஷன், நீ வேஞ்சிக்கிட்டு போன மாதிரி போனது வாரியில எடுத்துக்கிறதுக்கா? யோ, நான் எந்த தப்பு பண்ணலையா? வாரியில வச்சு அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதேரும். அப்புறம் எங்க அம்மாட்ட சொன்னேன், நடக்கிறதே வேற. எங்க போற? இல்லடி இல்ல, தங்கச்சியா வாழா வெட்டி அனுப்புற. இன்னைக்கு ஒண்ணு அடிக்கிற அடியில நீ வாழா வெட்டியா இந்த வீட்டை விட்டே ஓடணும். எம்பிட்டு குசும்பு. நானும் போனா போதுன்னு பார்த்தா நீ பண்ணாத சேட்டை கொஞ்ச நஞ்சம் இல்ல. மரியாதையா போயிரும். என் மேல கைய வச்சிரு, நடக்கிறதே வேற. என்னையா வாரியில கொண்டு கட்டின பொண்டாட்டி அடிக்கிறது? கொஞ்சம் கூட வெக்கல உமருக்கு? எல்லாம் வாரியில கொண்டு அடிக்க கூடாது. நீ சொல்றது சரிதான். பொறு வாரேன். பாவி மனுஷே, வாரியில கொண்டு அடிக்க கூடாதுன்னா எங்க போறாரு? என்னத்தை எடுக்க போறாரு? இன்னும் என்னத்தை கொண்டு அடிக்க போறாரு தெரியலையே. உன்னை ஒரே வெட்டி இங்கனே கூண்டு போட்டு நான் ஜெயில பார்க்க போயிருந்தேன். இதுக்கு மேலையும் உன் கூட என்னால் வாழ முடியாது. என் தங்கச்சிய வாழா வெட்டி அனுப்புறதுலயே குறியா இருக்கியா? அப்போ இந்த வீட்டுல நடக்கிற மொத்த பிரச்சனைக்கும் காரணம் நீ தானே. இன்னைக்கு உன்னை போட்டு தள்ளிட்டு நான் ஜெயில பார்க்க போறேனா இல்லையான்னு பாரு. பாவி மனுஷா, என்ன கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டியா? இனி ஒரு நிமிஷம் இங்க இருக்க கூடாது. இல்ல மரியாதையா, எங்க ஓடுற? அட பாவி, நல்லா இருப்பியா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே, நாசமா போயிருவேன். கிரியா என்னமா வருது? பாவி, வெட்டி வரானே. இன்னைக்கு உன் கொண்டே அறுக்காம விட மாட்டேன். என்ன காப்பாத்துக்கதே, என்ன அடிக்கிறதுக்கு வெட்டிட்டு வராரு. என்ன வாரியில கொண்டு அடிக்காரு. என்ன அருவாளை விட்டு விட்டது கொடியாரு. அம்மா, கொலைகாரன், சரியான கொலைகாரனா வச்சிருக்கானே. எத்த என்ன காப்பாத்துதே. அம்மா தள்ளிக்கம்மா. இன்னைக்கு அவளை ஒரே வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போனான்னு போவேன். இன்னைக்கு அவளை சும்மா விட மாட்டேன். தள்ளி போமா. இல்ல ஐயா, என்ன நடக்குது? எதுக்கு அருவாளை தூக்கிட்டு அவளை வெட்டது கலையுதே? ஏய், கீழே போடு. நீ படிச்சவன் தானே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன பழக்கம் இது? கீழே போடு. சொல்றேன்ல, அம்மா சொல்றேன், கீழே போடுதியா இல்லையா? அருவாளை கையுமா அலையுதே. என்னடா பழக்கம் இது? அம்மா நீ தள்ளிக்கோ. இன்னைக்கு அவளை உசுரோடே விட மாட்டேன். அவளை ஒரே வெட்டு. இனி அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவ பேசின வார்த்தையெல்லாம் நீ கேட்டிருந்தனா உனக்கு புரிஞ்சிருக்கும். என்னல, ஏன் இப்படி வர்ற? ஏய், என்ன பண்ணுனா? என்னன்னு சொன்னாதானே தெரியும். ஒண்ணுமே பண்ணலத. எங்க அம்மாவோட தான் போன் பேசிக்கிட்டு இருந்தேன். பாவி மனுஷன், கிறுக்கு பிடிச்ச மாதிரி மண்டைக்குள்ள பேய் தான் ஓடிச்ச என்னமோ தெரியல. என்ன அருவாளை கொண்டு வெட்டதுக்கு ஓடியாரு. சீ, வெக்கமா இல்ல? இன்னொரு முறை வாய திறந்த வாயிலே அடிப்பேன் பாத்துக்க. எம்மா தங்கச்சி இன்னைக்கு அவ வீட்டுக்கு போறவள வாழா வெட்டியா அனுப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காமா அவ அம்மாட்ட. கண்டபடி பேசுறா. இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நான் என்ன படுதேன். தங்கச்சிக்காரிய மரியாதையா வாழா வெட்டியா அனுப்பு. இந்த ஆளுக்கு அப்பதான் புத்தி வரும். என்னென்னலாமோ சொல்றாமா. இவ்வளவு மாதிரி என்னால சொல்லவும் முடியல, பேசவும் முடியல. கேட்கவே அருவருப்பா இருக்கு. அந்த சில்பாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன், இந்த வீட்டை நாசமாக்கிருவேன், அப்படி இப்படிங்கிறாமா. அம்மா என்னம்மா, என்னாச்சுமா? குழந்தைய வாங்கிட்டு போ. வேண்டாம்மா, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அம்மா விடு, வேண்டாம். எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே.
நீ குழந்தைய வாங்கிட்டு போன்னு சொன்னேன். குடுமா. ஏண்டி ஆக்கங்கட்ட கூவ, ஏன் மவளை வாழா வெட்டியா அனுப்ப போறியா? ஆத்தாளுக்கு மவளுக்கும் எவ்வளவு திமிரு இருந்தா இந்த வேலைய பார்த்திருப்ப. உன்னை வாழா வெட்டியா அனுப்ப கூடாதுன்னு தான் இத்தனை நாளும் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா நீ அடங்க மாட்டல்ல. நிப்பாட்டுங்க. நான் என்னமோ எங்க அம்மாட்ட 2 வார்த்தை பேசுனது உண்மைதான். அதுக்காக இந்த ஆளு என்ன வெட்ட வருவாரு, நீங்க என்ன அடிப்பீடா? இங்க பாருங்க, இன்னொரு தடவை என் மேல கைய வச்சியே, என் மேல நானே நெருப்ப பத்த வச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் தான் என் சாவுக்கு காரணம்னு எழுதி வச்சுட்டு செத்துருவேன் பாத்துக்கோங்க. அத்தியம்மா எப்படி பேசுறன்னு? இனி ஒரு நிமிஷம் இவ இந்த வீட்ல இருக்க கூடாது. இந்த வீட்ல இருந்தா இவளால நமக்கும் பிரச்சனை. இப்பவே இவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறேன். பிரியாதே வெளியே போ, இல்ல இப்பவே உன்னை நான் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். எம்படு தைரியம் இருந்தா இந்த வார்த்தையை சொல்லுவேன். இத்தனை நாளும் எல்லாத்துக்காகவும் நான் பொறுத்துக்கிட்டேன். இந்த வீடு 2 ஆக கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா எப்ப நீ உன் மேல தீய பத்த வச்சுக்கிட்டு எங்களை பழி போடுவியா? அட நாசமா போறவளே, உன் வாயில இருந்து எப்ப இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சோ, இனி நீ இங்க இருக்க கூடாது. மரியாதையா வெளியே போ. ஓடி வெளியே, மரியாதையா போ. இனி ஒரு நிமிஷம் நீ இந்த வீட்டுல நிக்க கூடாது. போறேன். நான் இன்னும் இங்க இருக்கிறதுக்கு ஒண்ணு திருக்கச்சி இல்ல. இங்க பாரு வடிவு, இனி எப்பவோ வாயால வா மருமவளேன்னு கூப்பிடுறியோ அப்பதான் வருவேன். ஏற்கனவே அந்த சில்பா வீட்டை விட்டு போயிட்டா. இப்ப நான் இன்னும் ஒவ்வொருத்தியா இந்த வீட்டை விட்டு எப்படி போறான்னு பாரு. நீ தனிமரமா நிக்கத்தான் போற, நான் அதை என் கண்ணால பார்க்கத்தான் போறேன். போறேன். ஓ மவ அங்கதானே வரணும். எப்படி நிம்மதியா இருப்பானே நான் பாக்குறேன். அச்சி, கிளம்பு. பாத்தியாமா எவ்வளவு தென்னா வீட்டுல பேசிட்டு போறான்னு? எல்லாம் அப்பா கொடுக்கிற இடம். இவளெல்லாம் வைக்கிற இடத்துல வச்சிருக்கணும். அட பாவி சண்டாளி, இவ திருந்தவே மாட்டாளா? அம்மையும் மவளும் என் குடிய கெடுக்கிறதுக்குன்னு வந்திருக்காள்வளே. இன்னும் என்னெல்லாம் கேடு இழுக்க போறாளோ தெரியலையே.